வாங்க மாப்பிள. என்ன இந்த பக்கம் காத்து வீசுது? அது ஒன்றும் இல்லைங்க மாமா. கொழிஞ்சி காத்தாந்து வயிற்றால போதுங்களா? வாட ஆஸ்பத்திரிக்கு போகலாம்னா பெரியப்பா வீட்டில் ஓமத்தில் இருக்கும், அதை குடிச்சா சரியா போயின்னு அடம் பிடிக்கிறாங்க. இப்போ அப்புறம் மாப்பிள இருக்க ஏண்டா உனக்கு வயிற்றுல கோளாறு, உங்க அப்பனா தாளுக்கு மண்டையில கோளாரா? ஏங்க புஷ்பத்தை எதுவும் சொல்லாதீங்க. கை நீட்டு அடிச்சது உங்க தம்பியோட தப்பு. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள வந்திருக்காரு, கையில் விளக்கு மாதிரி வச்சு அடிச்சு கீழே போட்டு. குழஞ்சிக்கு வயிற்றால போதா அந்த ஓமத்தரத்தை எடுத்து கொடு. பூங்கொடி, குழஞ்சிக்கு வயிற்றால போகுதா அந்த ஓமத்தரத்தை எடுத்து கொடு. நான் ஆட்டை பிடிச்சி கட்டிட்டு வரேன். அட எதுக்கத்த சிரமம், நானே போய் எடுத்துக்கிறேன். அம்மா வர சத்தம் கேக்குது. கேக்கட்டும். உனக்கு வேற வேலை இல்லையா? என்ன மாப்பிள உங்கடி கொடுத்தாளா? கொடுத்தா நிறையவே கொடுத்தா. நிறைய கொடுத்தாளா? எதா கொடுத்தாலும் அளவா கொடுக்கணும் மாப்பிள, அப்பதான் அது நல்லா வேலை செய்யும். இப்பவே நல்லா தான் பெரியப்பா வேலை செஞ்சிட்டு இருக்க. அதானே, அதெல்லாம் என் பொண்ணுக்கு எப்பப்போ எவ்வளோ கொடுக்கணும் நல்லா சொல்லி கொடுத்தானே வளர்த்திருக்கேன். சரியா தான் கொடுத்துருப்பா. விளங்குச்சு மாப்பிள. நாளைக்கு ஒரு வாட்டி வந்து குடிச்சிட்டு போயிருங்க. திரும்ப நாளைக்கு வேறையா? இப்போ கொடுத்ததே என்ன 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போல. மாமா வந்த வேலை சிறப்பா முடிஞ்சதில்ல, வா போலாம். மாப்பிள கால் தருக்குது பாருங்க, உட்காருங்க, தண்ணி குடிச்சிட்டு போகலாம். பூங்கடே தண்ணி வேணாங்க கொடு மாப்பிளைக்கு. மறு ஒளிபரப்பா? கொஞ்சம் பறந்து தூக்கிட்டு போகுதுப்பா. பருந்தும் கோழி குஞ்சு இங்க இருக்கு, அங்க தேடுங்க. ஒரு பட்டுரும். மாமா எனக்கு வயிற்று வலி போய் நெஞ்சு வலியா வந்துடும் போல இருக்கு, வா போலாம்.